இது கடைசியாக ஒரு வார்த்தை சொல்ல மாட்டேன். இன்ஷா அல்லாஹ் நான் இங்கே நிற்கிறேன்னா ஆனால் அவருக்காக துவா பண்ணிருக்கேன். உண்மையிலே ஆதிசாப் அவர்கள் பேசின மாதிரியே அப்பர் ஹாஜியார் பேசின மாதிரியே இருந்துச்சு. உண்மையிலே உள்ளத்தில் உள்ள கவலைகள் தான். மதரசாவை உருவாக்கி மஸ்ஜிதை ஆபாத் செய்வது சாதாரண விஷயம் அல்ல. அல்ஹம்துலில்லாஹ் அவர்களுடைய நன்றியுரையில ஒட்டுமொத்த எல்லா ஊர்களையும் கொண்டு வந்து எல்லாருக்காகவே நன்றியுரை சொல்லியிருக்கிறாங்க. அல்லாஹ் நம்முடைய வருகையை கபூல் செய்வானாக. அடுத்து ஹஜ்ரத் அவர்களுடைய துஆவுக்கு பிறகு 5 நிமிடத்தில் தொழுகை நடக்கும். தொழுகை முடிந்தவுடனே இன்ஷா அல்லாஹ் இதே இடத்துல அனைவர்களுக்கும் ஜியாஃபத் இருக்கிறது. சாப்பிட்டு செல்வோம் இன்ஷா அல்லாஹ். اللهم لك الحمد اللهم لك الحمد اللهم لك الحمد حمدا كثيرا طيبا مباركا فيه اللهم لك الحمد كالذي تقول وخيرا مما نقول اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم اللهم اقسم لنا من خشيتك ما تحول به بيننا وبين معاصيك ومن طاعتك ما تبلغنا به جنتك ومن اليقين ما تهون به علينا مصائب الدنيا ومتعنا بأسماعنا وأبصارنا وقوتنا ما أحييتنا واجعله الوارث منا واجعل ثارنا على من ظلمنا وانصرنا على من عادانا ولا تجعل مصيبتنا في ديننا ولا تجعل الدنيا أكبر همنا ولا مبلغ علمنا ولا غاية رغبتنا ولا تسلط علينا من لا يرحمنا اللهم زدنا ولا تنقصنا وأكرمنا ولا تهنا وآتنا ولا تحرمنا وآثرنا ولا تؤثر علينا وأرضنا وارض عنا برحمتك يا أرحم الراحمين يا أكرم الأكرمين يا أول الأولين ويا آخر الآخرين ويا راحم المساكين ويا ذا القوة المتين يا رب العالمين يا رب العالمين يا رب العالمين எங்களை படைத்த அல்லாஹ்வே நீ எங்களுடைய எஜமானனாக இருக்கிறாய். நாங்கள் உன்னுடைய அடிமைகள். எங்களை நீ தான் படைத்தாய். எங்களுக்காக உலகத்தை படைத்தாய். மரங்களை, காடுகளை, கடல்களை, சூரியனை, சந்திரனை படைத்தாய். எங்களுடைய ரப்பும் நீயே, சூரியனுடைய ரப்பும் நீயே, கடல்களின் ரப்பும் நீயே, காடுகளின் ரப்பும் நீயே. எங்களை வளர்ப்பவன் நீயாக இருக்கிறாய். எங்களை போஷிப்பவன் நீயாக இருக்கிறாய். எங்களை பாதுகாப்பவன் நீயாக இருக்கிறாய். யா அல்லாஹ், உன்னிடமிருந்து கோடான கோடி யா அல்லாஹ் கணக்கில்லாத நியமத்துகளை பெற்றுக்கொண்டு யா அல்லாஹ் நன்றி கெட்டவர்களாக வாழ்ந்து விட்டோம் அல்லாஹ். நன்றி கெட்டவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அல்லாஹ். யா ரஹ்மான், நாங்கள் செய்த குற்றங்களுக்காக மன்னிப்பு கேட்கிறோம். யா அல்லாஹ், நாங்கள் மன்னிப்பு கேட்கிறோம். எங்களை மன்னித்தருள்வாயாக. யா அல்லாஹ், எங்களை மன்னித்தருள்வாயாக. உன்னை மறந்து வாழ்ந்து விட்டோம் அல்லாஹ். உனக்கு மாறு செய்து விட்டோம் அல்லாஹ். உனக்கு கீழ்ப்பணியாமல் இருந்து விட்டோம் அல்லாஹ். ஷைத்தானுக்கு கீழ்ப்பணிந்து விட்டோம் அல்லாஹ். மனோ இச்சையின் பிரகாரம் நடந்து விட்டோம் அல்லாஹ். எங்கள் குற்றங்களை மன்னித்தருள்வாயாக. நாங்கள் குற்றங்கள் செய்து செய்து எங்களுடைய உள்ளங்கள் எல்லாம் கண்ணங்கரேல் என்றாகிவிட்டன அல்லாஹ். நல்லவைகளாக எங்களுக்கு தெரியாமல் போய்விட்டது அல்லாஹ். குற்றங்களாக எங்களுக்கு தெரிவதில்லை அல்லாஹ்.
எங்களுடைய குற்றங்களை மன்னித்து எங்களின் உள்ளங்களை தூய்மைப்படுத்தி நல்லதை நல்லதாக காண்பித்து செயல்படுபவர்களாக எங்களை ஆக்கி வைப்பாயாக. குற்றங்களை குற்றங்களாக காண்பித்து அதன் மீது எங்களுக்கு வெறுப்பை தந்து அதிலிருந்து தூரமாக விடக்கூடிய தன்மை தருவாயாக. எங்களின் பெற்றோர்களை மன்னித்தருள்வாயாக. எங்களுடைய சகோதர சகோதரிகளை மன்னித்தருள்வாயாக. எங்களுடைய பிள்ளைகளை மன்னித்தருள்வாயாக. எங்களுடைய உறவினர்களை மன்னித்தருள்வாயாக. எங்களுடைய உஸ்தாதுகளை மன்னித்தருள்வாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய குடும்பத்தார்கள் அனைவரையும் மன்னித்தருள்வாயாக. ரஹ்மானே ரஹீமே, நன்றியுடைய அடியார்களாக எங்களை ஆக்கி வைப்பாயாக. நன்றியுடைய அடியார்களாக எங்களை ஆக்கி வைப்பாயாக. உனக்கு கீழ்ப்பணிந்த அடியார்களாக எங்களை ஆக்கி வைப்பாயாக. உன்னுடைய தீனை பாதுகாப்பவர்களாக ஆக்கி வைப்பாயாக. தீனுடைய எளிமையிலே எங்களுக்கு தேட்டத்தை தருவாயாக, ஆர்வத்தை தருவாயாக. தீனுடைய எளிமை பெற்று யா அல்லாஹ் உன்னுடைய கடமைகளை நிறைவேற்றும் பாக்கியத்தை தருவாயாக. கலாமுல்லாஹ், யா அல்லாஹ் உன்னுடைய கலாமை யா அல்லாஹ் மனதிலே பதிய வைத்திருக்கின்ற இந்த ஹாஃபிஸ்களை உன்னுடைய தீனுக்காக கபூல் செய்திருவாயாக. அவர்களை தக்வாவுடைய ஆலிம்களாக ஆக்குவாயாக. சாலிஹான ஆலிம்களாக ஆக்குவாயாக. யா அல்லாஹ் இந்த மதரசாவை யா அல்லாஹ் நடத்தக்கூடியவர்களை கபூல் செய்திருவாயாக. இதற்கு யாரெல்லாம் யா அல்லாஹ் பங்கு கொள்கிறார்களோ அவர்களை கபூல் செய்திருவாயாக. மிக இலகுவாக எந்த பிரச்சனையும் இல்லாமல் யா அல்லாஹ் இந்த மதரசாவை நடத்தி தருவாயாக. இதை பொறுப்பில் எடுத்திருக்கக்கூடிய ஆளுங்களை, உஸ்தாதுகளாக இருப்பவர்களை, அவர்களுடைய உலக தேவைகளை எல்லாம் நீ நிறைவேற்றி தீனுக்காகவே அவர்களை நீ பயன்படுத்திக் கொள்வாயாக. யா அல்லாஹ் இந்த ஹாஃபிதுல் குர்ஆனுடைய சனதுடைய ஷஹாதத்துடைய மஜ்லிஸிலே இங்கே எதை உரையாற்றப்பட்டதோ அதை அசருடையதாக ஆக்கி வைப்பாயாக. யா அல்லாஹ் இங்கே உள்ளவர்களின் உள்ளங்களிலே பெரும் மாற்றங்களை தந்து உன்னுடைய மார்க்கத்திற்காக தீனுடைய அந்த கோட்டையை காப்பாற்றக்கூடிய மக்களை உண்டாக்கி தருவாயா. யா ரஹ்மான், எங்களில் யார் கடன்பட்டவர்களாக இருக்கிறார்களோ அவர்களின் கடன்களை அடைத்திடுவாயா. நோய் உள்ளவர்களாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு சிஃபாவை தருவாயாக. கவலையில் அகப்பட்டு இருக்கிறார்களோ அவர்களின் கவலைகளை போக்கிடுவாயாக. சந்தோஷத்தை தருவாயாக, மகிழ்வை தருவாயாக, பரக்கத்தை தருவாயாக, அமைதியை தருவாயாக. யா அல்லாஹ் உறவினர்களுக்கு மத்தியில் உறவு பேணும் முறையை தருவாயாக. விட்டு கொடுக்கும் மனப்பான்மையை தருவாயாக. யா அல்லாஹ் சகிப்புத்தன்மையை தருவாயாக. எங்கள் வணிகத்திலே பரக்கத்தை தருவாயாக. எங்களுடைய வணிகங்களை பாதுகாத்தருள்வாயாக. எதிரிகளில் இருந்து யா அல்லாஹ், விஷமிகளில் இருந்து யா அல்லாஹ், யா அக்ரமல் அக்ரமீன் கண் திருஷ்டியிலிருந்து யா அல்லாஹ் முழு பாதுகாப்பை தந்துருவாயாக. எங்களுடைய தொழில்களிலே பறக்கத்தை தந்துருவாயாக. இங்கே குழுமி இருக்கின்ற அத்தனை பேரையும் கபூல் செய்திருவாயாக. குறிப்பாக கேட்கிறோம் அல்லாஹ், எங்களை 5 நேர தொழுகையாளியாக ஆக்கி வைப்பாயாக. எங்களை, எங்களுடைய சந்ததிகளை, எங்களுடைய குடும்பத்தினர்களை, எங்களுடைய உறவினர்களை தொழும் மக்களாக ஆக்கி வைப்பாயாக. யா அல்லாஹ், உன்னுடைய இந்த சமுதாயம், உன்னை ஈமான் கொண்ட இந்த மக்கள் யா அல்லாஹ் தொழுபவர்களாகவும் தொழாதவர்களாகவும் பிரித்து கிடைக்கிறார்கள் அல்லாஹ். யா அல்லாஹ், இந்த பிரிவினையை போக்கி எல்லா முஸ்லிம்களும் தொழும் முஸ்லிம்களாக ஆக்கி வைப்பாயாக. உன்னுடைய கடமைகளை நிறைவேற்றும் முஸ்லிம்களாக ஆக்கி வைப்பாயாக. இதோ ரமதான் வந்து கொண்டிருக்கிறது அல்லாஹ். ரமதானை நாங்கள் வரவேற்கிறோம் அல்லாஹ். ரமதானை நல்ல முறையில் பயன்படுத்தும் பாக்கியத்தை தருவாயா. நோன்பு நோற்பவர்களாக ஆக்கி வைப்பாயா. நோன்பு நோற்பதற்கு உடலிலே பலத்தை தருவாயா. யா அல்லாஹ், குர்ஆன் இறங்கிய மானம், யா அல்லாஹ் உன்னுடைய கலாம் இறங்கிய மானம், யா அல்லாஹ் இரவிலும் பகலிலும் அந்த குர்ஆனை ஓதக்கூடிய நன்மக்களாக எங்களை ஆக்கி வைப்பாயா. குர்ஆன் பிரகாரம் நடப்பவர்களாக ஆக்கி வைப்பாயா. ரமலானுடைய அந்த ரஹமத்தை, நிஅமத்தை யா அல்லாஹ் பெற்ற நன்மக்களாக ஆக்கி வைப்பாயாக. எங்களுக்கு பரக்கத்தை தருவாயாக. எங்கள் வயதிலே பரக்கத்தை தருவாயாக. கலிமையை தௌஹீத் லா இலாஹா இல்லல்லாஹ்
முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று மொழிந்தவர்களாக இந்த உலகிலிருந்து எங்களை நீ அழைத்துக் கொள்வாயாக. மறு உலகத்தில் முழு வெற்றியை தருவாயாக. சொற்கலோகத்திற்கு உரியவர்களாக எங்களை ஆக்கி வைப்பாயாக. யா அல்லாஹ், யா ரஹ்மான், எங்களுடைய பெற்றோர்களில் யாரெல்லாம் உன்னிடம் வந்திருக்கிறார்களோ அவர்கள் என்ன தப்புகள் செய்தாலும் அவர்கள் மீது இறக்கப்பட்டு அருள் புரிந்து அவர்களை மன்னித்து சொர்க்கவாசிகளாக ஆக்கி வைப்பாயாக. எங்களுடைய பெற்றோர்களில் யார் ஹயாத்துடன் இருக்கிறார்களோ அவர்கள் பலவீனமாக இருந்தால் அவர்களுக்கு பலத்தை தருவாயாக. யா அல்லாஹ், உடல் உறுப்புகளுடைய ஆற்றலை தருவாயாக. சலாமத்தாக நல்ல முறையில் உடல் உறுப்புகள் இயங்க நீ தௌஃபீக் செய்து தருவாயாக. பெற்றோர்களின் துஆக்களை பெற்ற பிள்ளைகளாக எங்களை ஆக்கி வைப்பாயாக. பெற்றோர்களின் துஆக்களை பெறுகின்ற முறையில் நாங்கள் பணிகள் செய்ய, பணிந்து நடக்க, குதுமத் செய்ய யா அல்லாஹ் எங்களுக்கு வாய்ப்பை தருவாயாக. யா ரஹ்மான், யா ரஹீம், இந்த துஆவை கபூல் செய்து தருவாயாக. யா அல்லாஹ், யா ரஹ்மான், இந்த துஆவை கபூல் செய்து தருவாயாக. யா அல்லாஹ், இந்த சின்னஞ்சிறு ஆபீஸ்கள் யா அல்லாஹ் உன்னுடைய கலாமை மனதிலே பதித்த அவர்களுக்கு நீ பாக்கியத்தை கொடுத்திருக்கிறாய் அல்லாஹ். யா அல்லாஹ், அப்படிப்பட்ட உயர்ந்த பிள்ளைகளெல்லாம் இருக்கிறார்கள் அல்லாஹ். அவர்களை எல்லாம் வைத்து நாங்கள் கேட்கிறோம் அல்லாஹ். எங்களை பார்த்து நாங்கள் செய்த குற்றங்களை பார்த்து துஆக்களை கபூல் செய்யாமல் இருந்து விடாதே அல்லாஹ். நல்ல மனிதர்களை பார்த்து யா அல்லாஹ் நல்ல பிள்ளைகளை கொண்டு எங்களின் துஆவை கபூல் செய்துவாயா. ربنا تقبل منا إنك أنت السميع العليم وتب علينا إنك أنت التواب الرحيم. وصلى الله تعالى وسلم على خير خلقه سيدنا ومولانا محمد وآله وصحبه أجمعين والحمد لله رب العالمين.